ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அரசியல் களம் இன்னும் பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றியை பதிவு செஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளோட ஆதரவை பெற்று தாவேக ஆட்சியும் அமைச்சாங்க. காங்கிரஸ் கட்சி தாவேக கூட்டணிக்குள்ள வந்ததுனால மற்ற கூட்டணி கட்சிகள் நிபந்தனை அற்ற ஆதரவை தாவேகாக்கு கொடுத்தாங்க. இருந்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில தான் தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பையும் கொடுத்தாங்க. தாவேகாக்கு ஆதரவு கொடுத்துட்டு திமுக கூட்டணியில தான் நீடிப்போம் அப்படின்னுட்டு திருமாவளவன் சொன்னது அவங்க கட்சியில இருக்க முன்னணி நிர்வாகிகளுக்கு விருப்பமில்லை. திமுக கூட்டணியா இல்ல தாவேக கூட்டணியா, ரெண்டுல ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னுட்டு விசிக நிர்வாகிகள் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தாவேக அமைச்சரவையில விசிக இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது விசிகாவோட உயர்நிலை குழுவின் விருப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு அந்த கட்சியில இருக்க சுமார் 75% பேர் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட திருமாவளவன் கடந்த மே 16ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனாவை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காரு. அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவன் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயும் இதைத்தான் விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. திருச்சி கிழக்குல திருமாவளவன் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க. விசிக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் விருப்பமும் இதுவாக தான் இருக்கு. ஸோ இந்த விருப்பத்துக்கு திருமாவளவன் கிட்ட இருந்தும் சம்மதம் தெரிவிச்சிட்டாராம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.